அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருநெல்வேலியில் உள்ள கால்நடை பராமரிப்பு துறையில் காலியாக இருக்கும் கால்நடை ஆய்வாளர் பணியை நிரப்புவதற்கான அறிவிப்பை நமது கால்நடை துறை வெளியிட்டுள்ளது. இந்த முழு தகவலையும் பார்ப்பதற்கு முன்பு நமது யூடியூப் சேனலில் கவர்மெண்ட் வேலைகள் மற்றும் தனியார் வேலைகள் அனைத்தும் நமது சேனலில் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதான் நாங்க போடுற வேலை சம்பந்தப்பட்ட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க முழு தகவலை பார்ப்போம். தமிழ்நாடு அரசால் இயங்கி வரும் கால்நடைத்துறை அல்லது கால்நடை பராமரிப்பு துறையில் காலியாக இருக்கும் கால்நடை ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு நமது திருநெல்வேலியில் இருக்கும் தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறையில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளன. எனவே இந்த அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள 31 பணியிடங்கள் காலியிடமாக உள்ளது. இந்த பணியிடங்களை தபால் மூலமும் அல்லது மின்னஞ்சல் வழியாகவும் விண்ணப்பம் செய்யலாம். எனவே இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க தகுதியும் ஆர்வமும் உள்ளவர்கள் அனைவரும் டிசம்பர் 30, 2023 விண்ணப்பம் செய்யுமாறு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள முன்னாள் படைவீரர் நல உதவி இயக்குனர் திரு சி. ராமகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்து உள்ளார். தமிழ்நாடு அரசு கால்நடை மருத்துவ பணிகள் துறையில் உள்ள மொத்தம் 31 கால்நடை ஆய்வாளர் காலியிடங்கள் உள்ளது. இதில் முன்னாள் படைவீரர் 5% முன்னுரிமை அளிக்கப்பட்டு இட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் அல்லது பல்கலைக்கழகத்தில் கால்நடை ஆய்வாளர் பணி இடங்களை நிரப்புவதற்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என முன்னாள் படைவீரர் நல உதவி இயக்குனர் திரு சி. ராமகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்து உள்ளார். கால்நடை ஆய்வாளர் பணி இடங்களுக்கு தகுதியுள்ள விண்ணப்பதாரர் அவர்களின் வயது வரம்பு அதிகபட்சமாக 55 வயதுக்கு உட்பட்டு இருத்தல் வேண்டும். இதன் வயது வரம்பு போன்ற தளர்வு விவரங்களுக்கு திருநெல்வேலி மாவட்ட கால்நடை பராமரிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்க வேண்டும். இதில் முன்னாள் படைவீரர் 5 விழுக்காடு முன்னுரிமை அளிக்கப்பட்டு இட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கால்நடை ஆய்வாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் முன்னாள் படைவீரர்கள் உதவி இயக்குனர் முன்னாள் படைவீரர் நல அலுவலகம் திருநெல்வேலி என்ற முகவரியில் சென்று விண்ணப்பம் பெற வேண்டும். விண்ணப்பம் பெற்ற பின் அவ்விண்ணப்பத்தை aatlasvls@gmail.com என்னும் மின்னஞ்சல் முகரிக்கு அனுப்பலாம். இல்லை என்றால் உயர் திரு. இயக்குனர் அவர்கள், இயக்குனர் அலுவலகம், கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள், கால்நடை பன்முக மருத்துவமனை வளாகம், நோயூர் 57-1 அண்ணா சாலை, நந்தனம், சென்னை 600035 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்க வேண்டும். பின்னர் அந்த விண்ணப்பம் போல் மற்றொரு பிரதியுடன் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலின் நகல் மற்றும் முன்னாள் படைவீரர் அடையாள அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள முன்னாள் படைவீரர் நல உதவி இயக்குனர் அவர்களிடம் நேரில் சென்று டிசம்பர் 30, 2023 சமர்ப்பிக்க வேண்டும் என்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள முன்னாள் படைவீரர் நல உதவி இயக்குனர் திரு சி. ராமகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்து உள்ளார்.